வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி கொள்ளு ரசம் எவ்வாறு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 கொள்ளு எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி அலம்பிட்டு தேவையான தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3 மிளகாய், தக்காளி போட்டு நல்லா மூடி ஒரு 10 விசில் வர வரைக்கும் மசிய வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே உரலில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு இடித்து வச்சுக்கலாம். அதன் பிறகு ஒரு கிண்ணத்தில் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இதற்குள்ளே இந்த 10 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோமா நல்லா மசிஞ்சிட்ருக்கு. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியை இந்த பருப்பு தண்ணியில் ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பருப்பு திப்பிலியை வெளியே போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 3 தக்காளி கையில் மசிச்சு வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். இந்த இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் கலவையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவையான உப்பு, தண்ணீர் கலந்து ஒரு பாத்திரத்தில் குழிக்கரண்டியில் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை போட்டு ஒரு காஞ்ச மிளகாவையும் கூட போட்டு நல்லா அது பொரிஞ்சதும் இந்த ரசத்தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். மூடி போட்டு கொதிக்க விடலாம். மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் திறந்து கொத்தமல்லி கறிவேப்பிலையை தூவி இறக்கணுமா சுவையான கொள்ளு ரசம் ரெடி. தேங்க்யூ.